ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. வணக்கம். மதுரையிலிருந்து மதுரை முடக்கத்தான் மணி, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவன தலைவர். பார்த்துருப்பீங்க, மதுரையுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம். மதுரை தான் எங்க பூமி, எங்க மண்ணு தான் எங்க சாமி. தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க. உலகளாவிய ஜல்லிக்கட்டை இன்னைக்கு ஏற்றெடுத்து பார்க்க விட்டேன் மதுரைக்காரன். நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஜல்லிக்கட்டு பிறந்த ஊர் மதுரை. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விளையாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மதுரை. என்னடா மதுரையுடைய இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இங்க இல்ல, டெல்லி கோட்டை வரையும் பேசுறேன், உலகளாவியா பேசுறேன்னா மதுரையை பத்தி பெருமை. ஏன்னா இன்னைக்கு மதுரைன்னும் போது, மதுரையில் இன்னைக்கு பிறக்கப்பட இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தவம் இருக்கணும். மதுரையில் பிறந்தால் மதுரையில் பிறக்கணும்டா சொல்றான் பார்த்தீங்களா வெளியூர்ல. என்ன எதனால? எல்லா விளையாட்டும், ஜல்லிக்கட்டுலேருந்து கோயில், இன்னைக்கு எல்லா கோயில் நகரமே இன்னைக்கு அதான். இன்னைக்கு மண், இந்த மண்ணுன்றது ஒரு சாமியா நினைக்கிறோம். இன்னைக்கு இந்த மண் சார்ந்த விளையாட்டுக்கு, இந்த மண்ணுக்கான விளையாட்டு, வீர விளைஞ்ச பூமி, இந்த பூமி தாண்டா எங்க சாமி. எந்த அளவுக்கு இன்னைக்கு நேசிக்கிறோம். இன்னைக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு மஞ்சள் துணியில இன்னைக்கு மதுரையுடைய மண்ணை எடுத்து முடிஞ்சு கொண்டு போறாங்க. எது கொண்டு போறாங்க? இந்த மண்ணை தொட்டு என் பிள்ளைகள்லாம் வளரணும், வீரனமா இருக்கின்றாங்க. வீர வளைஞ்ச பூமி. இன்னைக்கு காளைகள் மட்டும் இல்ல, பிறக்கக்கூடிய ஒரு 4 வயசு பிள்ளைக்கு இன்னைக்கு உடனே சாட்சி பள்ளியில் எடுத்து கொடுத்து விளையாட அனுப்ப கூட்ட ஊர் மதுரை தான். வைகை வடகரை மட்டும் இல்ல, மதுரை மாவட்டமே. கபடி மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ விளையாட்டுகளில் மதுரை தான் ஒரு ஒரு முன்னிலையில் நிற்குது. எதனால? மதுரைன்னு சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு பேசுது, இந்தியாவே பேசுது. எதனால? இன்னைக்கு மதுரையை சுற்றி ஒவ்வொரு ஊர்களில் ஒரு ஊருக்கு 4 ஊர் தல கிராமமாக இருக்கு. ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்துக்கே தல கிராமம் மதுரை தான். ஏன்னா மதுரைக்காரங்கன்ற அந்த அளவுக்கு சொல்லும் போது பெருமையாக இருக்குது. இன்னைக்கு இந்த தர்மத்தில், இந்த நேரத்தில் பேசுகிறோம்னா, இன்னைக்கு என்னுடைய பெற்றோர்கள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இன்னைக்கு நான் அந்த மதுரை மண்ணில் பிறக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தவங்க மதுரை மண்ணில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணில் பிறக்க முடியும். புண்ணியம் செஞ்ச பூமி, இந்த பூமி தாண்டா எங்கள் சாமி. காளை மட்டும் இல்லையா, காளையிலேருந்து, நட்புலேருந்து, பாசம்லேருந்து. எங்கே சென்னை போ, சென்னையில் போய் மதுரை அப்படி சொல்லிப்பாரு, தனி வைப்ரேஷனே இருக்கும். ஏன்னா மதுரைன்னா அந்த அளவுக்கு அப்படித்தான். இன்னைக்கு 26 வருடம், 27 வருடம் இன்னைக்கு வளர்ந்துருக்கோம்னா, பல வம்பு கும்பலாம் தாண்டி 4000 மாடுகளை பிடிச்சி இந்த வம்பு கும்பலாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். அப்போ காரணம் என்ன? மண்ணினுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், வீரம். ஒவ்வொரு தாயார் தந்தையார்களும் காலையில் எந்திரிச்சனே சாட்சி பலியில் கொடுத்து சின்ன பிள்ளைகளே படிப்பை எந்த அளவுக்கு ஊட்டி விடுறாங்களோ அது மாதிரி வீரத்தை ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதனால ஒன்று செவி, வீரத்தோடைய வா மகனே. இந்த மண்ணின் பெருமைக்கு, இந்த மதுரைன்ற பெருமைக்கு எத்தனை பேர் இந்த மண்ணில் தியாகம் பண்ணியிருக்கான், உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? மதுரை 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 பேருக்கே படம் எடுத்தால் எங்களுடைய படம் இல்லாட்டி எந்த படமும் திரையுலகத்தில் கிடையாது. ஏன்னா காட்சியே கிடையாது. திரையுலகத்தில் இன்னைக்கு நடிக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் மதுரையுடைய கண்டென்ட் இல்லாமல் இப்போ இல்லை, எப்போயுமே. ஏன்னா அவ்வளோவுடைய இன்னைக்கு எங்களுக்கான ஹிஸ்ட்ரி இருக்கு, வரலாறு இருக்கு. மதுரை தான் என்னைக்கும் சுற்றி இருக்க மாவட்டம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய உறவு ஒண்டி இருக்கக்கூடிய ஒரே மாவட்டமாக இருந்தது தான் இன்னைக்கு பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டம், தேனி மாவட்டமாக இருந்தாலும் சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் ஒரே வட்டார வழக்கு, இலக்கு, எல்லாமே எங்களுடைய உறவுகள் பூரா. அதனால இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா, எந்த ஊருக்கு வட மாநிலம் போனால் கூட, எங்கே போனாலே நாங்கள் மதுரையை நெஞ்சு நிமித்தி சொல்லுவோம். எதனால? வீர விளைஞ்ச ஊர் மண். இந்த மண்ணுக்காண்டி இந்த மண்ணை ஒவ்வொருத்தையும் அள்ளிட்டு போய்க்கிறேன், மஞ்சள் துணியில் கட்டி அள்ளி கொண்டு போய் என் பிள்ளைகள் தொட்டு வணங்குடா, தொட்டு வணங்கினாலே வீரமா வருவாடா அப்படின்னு சொல்லி மதுரை மண்ணை தொட்டு வணங்காதவங்க ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய மீனாட்சி கோயில், எங்கள் ஐயா 18ஆம் படி கருப்பேன். உலகத்தில் எங்கே வேணாலும் எந்த திசையில் இருந்தால் இங்கே கடை 18ஆம் படியான கும்பிட வருவாங்க.
அதுபோல் தமிழகத்தில் ஆசியா கண்டத்தில் எந்த ஒரு கோயில்லையும் டெய்லி வெட்டாத கறி இல்லை, வெடிக்காத வெடி இல்லை, வந்தவங்களுக்கு போனவங்களுக்கு சாப்பாடு போடாத நாளே கிடையாது எங்கள் ஐயா பாண்டியையாட்ட. இதுக்கு மேலே என்ன வேணும்? திருப்பரங்குன்றமா என்ன வேணும்? என்ன வேணும்மா? எல்லா இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கியானா, மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே வெளி மாவட்டத்தில் காயப்பட்டு மதுரை மண்ணுக்கு வந்தால் கூட உயிர் உழைச்சி போகிறேன் மண்ணள்ளி போட்டால் கூட எதனால? சாமியுடைய வரம், கடவுளுடைய வரம், மண்ணினுடைய வாகு, கடவுளுடைய கொடுத்த ஆசீர்வாதம். அதனால எப்பயுமே சிறப்பாகவே இந்த மதுரை மண்ணு அனைவருக்குமே சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மாவட்டத்துக்காரங்களுக்கு புறம் நட்பாக இருப்போம், உறவாக இருப்போம், அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருப்போம். மதுரையின் சொல்ல போனால் அனைவருக்குமே பாசப்பற்றில் இருக்கக்கூடிய ஊர்.